வாங்க உறவுகளே, நம்ம வீடியோ போட்டு வேற ரொம்ப நாளாகிடுச்சு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு மூணாரில் கெஸ்ட்டு ரொம்பவே குறைவு. பொங்கலுக்கு அடுத்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் எங்களுக்கு ஒரு 4 ரூம்பாக தான் ஆகிருந்துச்சு. ஃபுல்லாகவே எங்களுக்கு காலியாக தான் இருந்துச்சு. அதனால தான் வீடியோவும் போட முடியல. அதோடு இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்குமே மாமா இல்லை, மாமா ஊருக்கு போயிருந்தார். இன்றைக்கி தான் வந்திருக்காரு. வந்ததுமே எங்கள் வேலையும் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். 3 ரூம் செக் அவுட் ஆகிடுச்சு. செக் அவுட் ஆன ரூம்பை தான் ஒரு ரூம்பாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ரூம்லேயுமேவும் ஒரு வாரமாக கெஸ்ட்டு போடாதனால பெட் கவர் ஃபுல்லாகவே தூசி அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், எல்லா ரூம்லேயும் பெட்டு கவர்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் மாமாவும் மாற்றிட்டுருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்துட்டு நமக்கு தைப்பூசம். நாங்களுமே மாலை போட போகிறோம் நாளைக்கு. அப்போ அதனால் நம்ம ரூமை மட்டும் சுத்தம் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ரூமில் இருக்கிறதுமே பெட்ஷீட் எல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி போய் லாண்ட்ரியில் என்ன செஞ்சுருவோம், எல்லாமே கொடுத்துருவோம். அப்போது நம்ம ரூம்லேயுமே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரே ஒரு பிளாங்கெட் மட்டும்தான் துவைக்கிற மாதிரி இருக்குது, அது லாண்ட்ரிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா சொல்லிட்டாரு. லாண்ட்ரி வண்டி வந்தால் நானும் மாமா முன்னாடி போனோம்னா அப்படி லாண்ட்ரி கொடுத்துட்டு தான் வரணும். பார்த்திங்கன்னா நல்ல வெயில், துவைச்சி போட்டாலும் காயும். ஆனால் துவைக்கிறதுக்குள்ள வசதி நமக்கு இல்லை இல்லையா? அதனால் லாண்ட்ரியில் போட போகிறோம். அம்மா வாங்க, இது வாங்க போய் பெட் அடிச்சு விட்டுக்குருவோம். வாங்க, அப்புறம் கூட்டுங்க. எனக்கு இது அடுப்பில் வேறு இது வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். தண்ணி வர்றதுனால எவ்வளோ பிரச்சனையாக இருக்குவாங்க. இந்த அந்த சீட்டில் எதுவும் இங்கே பாருங்கள், பேனா வச்சு எழுதுனது அது கூட போகலை. கேட்டால் லாண்ட்ரியில் கொடுத்துட்டு மாற்றி போடுறோமோ. லாண்ட்ரியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் சீட்டு கொடுங்கக்கா. ஒயிட் சீட்டுனா நல்லா என்னென்னா கெமிக்கல் போடுவாங்க இல்லையா, நல்லா வாஷ் பண்ணி தர்றோம். நீங்கள் கலர் சீட்டு கொடுத்தீங்கன்னா கெமிக்கல் போட்டால் கலர் வெளுத்து போகுதுன்னு சொல்லுதா. கரெக்டு தானே அந்த பிள்ளைங்க நினச்சி. இந்த பெட்டுக்கு வந்து 2 பேர் இருந்தால் தான் பெட் அடிக்க முடியுது. நான் மட்டும் பெட் அடிச்சோம்னா சுட்டி வச்சுற மாதிரி இருந்துச்சு. நதிக்கு பெட்டை தூக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். இன்னும் ஒரு ரூம் மட்டும் காலி ஆகிடுச்சின்னா வேலை முடிஞ்சிடும். பில்ல கவர் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? कंप्लीट चिंजरी बनाओ, वीडियो में नाच रहे। रात भर नाचा, नाच के अभी टायर्ड नहीं हुआ, अभी भी नाचो। क्या बोलो अभी? चिंजरी दो, लेमन नहीं, ये लेमन साथ सुबह लेमन राइस चाहिए बोला था, इसके लिए मैं बना के दिया। नहीं है, 8 जन को कैसा बना के दिया, लेमन नहीं मिला था इसके लिए। कौन कौन? सुबह रात को वो छोटे बच्चे को भूख लगा था इसलिए। हाँ, उन लोग बुलाया मेरे को। खाना खाने का बाद थोड़ा राइस बचा था, मैं ऊपर था, उन लोग बोलना चाहिए। मैं कैंप पे डालने के बाद मैं सब लेके आया। ओपन रेस्टोरेंट है ना, इसके लिए लेके आके किचन में रखा। फिर उन लोग मेरे को फ़ोन करके बोल रहे बच्चों लोग को भूख लग रहे, खाना बचा था ना वो दे दो करके। मैं बोला हमारा चाहिए तो उसको कोई भाषा नहीं मालूम नहीं पड़ रहा है, मालूम नहीं चल रहा था। आप लोग नहीं खाया? थोड़ा चाहिए तो लेके जाओ। हाँ, उन लोग का खाना बचा था, इसके लिए उन लोग को पूछ रहे। पर सुबह में लेमन राइस चाहिए बोला था, मैं 8 जन को लेमन राइस बना के काली जिंजटी। நமக்கு எல்லா ரூமே செக் அவுட் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கிறாங்க. क्या हुआ? तेल पोती दे दो, पोती दे दो, तेल बैग दे दो, दूसरा दो।
ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து 101 கெஸ்ட்டு, மகாராஷ்டிரா கெஸ்ட்டு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுத்தேன். சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணாங்க. பின்ன சைடிஷுக்கு வந்து கேரட்டு, வெள்ளரியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கெஸ்ட்டு. நைட்டு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவிலாம் நான் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். 1/2 கிலோ சிக்கன் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே கறியாக மசாலா மட்டும் இது பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து பொரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸு 2 மணி வரைக்கும். நம்மளும் 2 மணி வரைக்கும்னா பக்கத்தில் வந்து நாங்கள் ஃபேமிலி கெஸ்ட்டு போட்டிருந்தோம். அப்போ இவங்களை வந்து சரி அவங்க என்ஜாய் பண்ண தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்லலை. அப்புறமா மணியை பார்த்துட்டு 2 மணி சரின்னு சொல்லி அவங்களும் தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு வந்து அப்புறம் சொன்னதும் அப்புறமா என்ன செஞ்சிட்டாங்க, பாட்டெல்லாம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அவங்களுமே தூங்கிட்டாங்க. தூங்கி இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கட்டன் டீ, ஜிஞ்சர் டீ, இஞ்சி டீ வேணுமா, அதனால் அதை மட்டும் போட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ செக்கவுட் ஆகிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தண்ணியும் வரல. தண்ணி வராதனால நானும் குளிக்கலை, மாமாவும் குளிக்காமல் தான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் உண்மையிலேயே குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கே வருவோம். இன்றைக்கி தண்ணி வராதனால குளிக்கிறோம். என் கேட்டால் கெஸ்ட்டுக்கு வேணும்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்களா 8 ஒரு 12-17 பேர் ஆட்டம் குளிச்சு கிளம்பிட்டாங்க. அப்போ நம்மளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி பத்தாது. அதுக்காக